ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி ஆதார பிந்தங்களை பணிவோம். கர்மயோகப்பவர்களுடைய போன பிப்ரவரி மாதம் வெளிவந்த பூர்ணயோகம் முதல் வாயில்கள் என்ற நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சிறிய 40க்கு மேற்பட்ட சிறிய கட்டுரைகளை கொண்ட நூல். இது அன்னையிடம் வருகின்றவர்கள் அனைவரும் யோகம் செய்ய முடியாது. அன்பர் நிலையிலேயே இருப்பவர்கள் பலர். அப்படி இல்லாம யோக தகுதியுள்ளவர்கள் பூர்ண யோகத்தை பகவான் பூர்ண யோகத்தை செய்யுமாறு நான் யாரையும் நான் அழைக்க மாட்டேன் என்று பகவான் சொன்னதாக அப்பா எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அன்பர்கள் நிலையிலிருந்து சமர்ப்பணமும் சரணாகதியும் செய்து பிரார்த்தனையும் செய்து வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றோம். அப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற சில நிகழ்ச்சிகள், அன்பர் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு யோக தகுதி உள்ளவர்களாக காட்டுகின்றது. இது வரைக்கும் ஒரு 29 இதை பார்த்தோம். எல்லாமே சின்ன சின்ன கட்டுரைகள் தான். மௌனம் கூடு அகண்ட மௌனம் போன்பது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்ற அந்த அறிவு கெட்டாத உயர்நிலை உணர்வு கான்சியஸ்னஸ் தட்டுப்படுவது. சப்ளிமினல் என்று பகவான் சொல்லுகின்ற மேல்மனம் ஆழ்மனம் சப்கான்சியஸ், அதுவே நமக்கு சப்கான்சியஸை உளவியல் படி சப்கான்சியஸே நமக்கு தெரியாது. அதுக்கும் அடியில் உள்ள சப்ளிமினல் என்று சொல்கின்ற அடிமனத்தை அடைவது, அறியாமையிலிருந்து விடுபடுவது. ஏன்னா அறியாமையில நம்ம தான் இருக்கிறோம், அறியாமை தான் இருக்கிறோம், எல்லாமே இக்னரன்ஸ் தான். இப்படி புலனில்லாமல் மனம் நேரடியாக பார்வது, பிரம்மானந்தம் பேரானந்தம் பிரம்மானந்தம் என்று சொல்ல ஆனந்தத்தை அப்படி அவ்வப்பொழுது சொல்வது. இது போன்ற காலத்தை கடந்ததை காலத்துள் கொண்டு வருதல். இப்படி பல சமர்ப்பணத்திலிருந்து சரணாகதிக்கு போவது. இது போன்ற நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் யோகத்தை நாடலாம். யோகத்திற்கு போவதற்குரிய பூர்ணயோக அரவிந்தரின் பூர்ணயோகத்திற்கு போவதற்குரிய தகுதி உள்ளது என்பதை புரிந்து கொண்டு யோகத்திற்கு போகலாம் என்பதை உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட சிறு கட்டுரைகள். இந்த கட்டுரைகள் மறந்த ஜீவியம் மாத இதழில் தொடர்ந்து வெளிவந்ததை அவற்றை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றை ஒன்றுவென்றால் அடுத்து சிலவற்றை பார்ப்போம். அவற்றை விரும்பி திரும்ப திரும்ப செய்த பின்னும் முழு பலன் வருவது. அரவிந்த தத்துவத்தில் மிக முக்கியமானதே மனித சுபாவத்தில் மேலோட்டமாக
தவறாக தோன்றுபவை அன்னையின் அருளுக்கு முன்பு வெவ்வேறான பலனை கொடுக்கும். அப்படி இயல்பாக நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம சுபாவப்படி நாம் செய்கின்றோம். ஆனால் அவற்றை மீறி நமக்கு நல்ல பலன் வருகிறது என்றால் நாம் செய்கின்ற தவறுக்கு அப்ப அன்னை நமக்கு யோகத் தகுதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று பொருள். இது மன்னிக்க முடியாத குற்றமாக நாம் அறிவோம். ஆனால் நாம் செய்வதில் பாதி இத்தலைப்பின் கீழ் வரும். அதாவது தவற்றை விரும்பி செய்வது. தவறு ஒன்றே, தோற்றம் மாறுபடும். எந்த தவறு ஆபத்தை விளைவித்ததோ அதிலிருந்து தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்ட பின் மீண்டும் அதே தவற்றை அதேபோல் செய்வது விலக்கல்ல. விதி என்று கூறாவிட்டாலும் பரவலாக காணப்படுகிறது. இது மனித சுபாவத்தில் இருக்குது. தெரிஞ்ச தப்ப மீண்டும் மீண்டும் செய்கிறது. வாழ்வில் அத்தனை தவறுகளும் தவறாமல் ஆபத்தில் முடியும். வேறு முடிவு அதற்கில்லை. அன்பர்கள் பல சமயம் அதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஒருமுறை ஒரு அன்பர் அப்படி காப்பாற்றப்பட்டாலும் அவருக்கு யோகம் செய்யும் வாய்ப்பு உண்டு. நிச்சயமா ஆபத்துன்னு நினைக்கிறத அன்பர்கள் செய்த பிறகு அவற்றிலிருந்தும் காப்பாற்றப்பட்டால் அன்னை இவர் யோகத் தகுதியுள்ளவர் என்பதால், செய்யக்கூடியவர் என்பதால், யோகத்திற்கு வரக்கூடியவர் என்பதால் அவரை காப்பாற்றுகிறார்கள் என்று பொருள். லட்சியவாதி வெள்ளை பணத்தை மெனக்கட்டு கருப்பு பணமாக மாற்றினார். லட்சியவாதியா இருக்கிறவர் கருப்பு பணமே வச்சுக்க கூடாது. அதாவது கருப்பு பணம்ங்கிறது கணக்கில் வராத பணம். வருமானத்திற்கு எந்த பணம் வந்தாலும் அதை கணக்கில் காட்டி அதற்குரிய வருமான வரியை செலுத்த வேண்டும். அப்படி வருமான வரியை செலுத்தும் போது எந்த மூலத்தில் வந்தது, எப்படி இந்த பணம் வந்தது என்பதையும் வழியையும் காட்ட வேண்டும். அப்படி இல்லாமல் செய்கின்றவர்கள் தவறானவர்கள். இவர் நல்ல முறையில் வந்த பணத்தையும் கருப்பு பணமாக ஒருத்தர் மாற்றினாராம். அக்கௌண்ட்ல அவருக்கு முறையான இதுதான் வந்திருக்குது. அதை அந்த கணக்கில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி மறைக்கிறது தவறு. முதலை பாதாளத்தில் கொட்டியவர் தானே தன்னை அழித்து கொண்டதை கண்டு நொந்தார். முதலை வெற்றி பெற முடியாத, பாதாளத்தில் கொட்டுவதை வெற்றி பெற முடியாத ஏதோ ஒரு திட்டத்துல போட்டார். தன்னை அழுத்ததை கொண்டதை கண்டு நொந்தார். அடுத்தவர் பிரார்த்தனையால் அத்தனையும் தப்பி பிழைத்தது. பணம் காப்பாற்றப்பட்ட அதே தவறை மீண்டும் அதையே செய்தார். மீண்டும் அடுத்தவரால் காப்பாற்றப்பட்டார். தப்ப மீண்டும் செய்யறாரு. ஆனா அவருக்கு இன்னொருத்தரால காப்பாற்றப்படுறாரு. இது அடுத்தது பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் நாவல்ல இருந்து எப்போது அப்பா சொல்லுவார். டார்சி எலிசபெத்தை மணக்கும்படி கேட்ட பொழுது அவள் குடும்பம் தாழ்ந்தது என கூறியதால் அவள் திட்டினாள். அவளுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க எழுதிய கடிதத்தில் அவள் குடும்பம் எவ்வளவு தாழ்ந்தது என விளக்கமாக கூறுகிறான். டார்சிங்கிறவ ஒரு நல்ல பெரிய
பணக்காரன். எலிசபெத் பென்னட் என்பவருடைய மிசஸ் பென்னட் அவருடைய மகள். அந்த குடும்பத்தில் 4 சகோதரிகளில் மிக அழகி. அவளை காதலிக்கிறா. ஆனால் அதை மீறி அவங்க குடும்பத்தில் இருக்கிற குறைகளை தான் எடுத்து சொல்றா. யாருக்குமே தம்முடைய குடும்பத்தை குறை சொன்னால் பிடிக்காது. ஆனால் திருப்பி வர்றாரு. அன்பர் அறிவில்லாமல் செயல்பட்டு ஆபத்தை அறைகூறி அழைக்கும் போதெல்லாம் அன்னை அடுத்தவர் மூலம் ஆபத்தை விளக்குகிறார். யோசனை இல்லாமல் அறிவில்லாமல் செஞ்சுகிறார். நிலைமையை மாற்றி ஆபத்தை வாய்ப்பாக மாற்றுகிறார். இது அன்னையினுடைய நடக்கிறது. ஆபத்து வாய்ப்பாக மாறும். சட்டத்தை மாற்றி நிலைமையை காப்பாற்றுகிறார். அப்படியே திருப்பி செய்கிறார். மனிதன் சிறு வட்டத்திற்குள் செயல்படுகிறான். அன்னை வட்டத்தை பெரியதாக்கி அவன் அறியாமைக்கு எதிராக செயல்பட்டு காப்பாற்றுகிறார். அதான் விஷயம். நம்ம நல்லது கெட்டது தெரியாம சிறிய வட்டத்துக்குள்ள இருந்து அதை செயல்படுறோம். ஆனா அன்னை அதை இந்த பிரபஞ்ச அன்னையினுடைய ஆட்சிக்குள்ள இந்த பிரபஞ்ச வட்டத்திற்குள் கொண்டு சேர்ந்து அதை சிறிய அதுல வரும்போது அது சின்னதா போயிடுது. அவனுக்கு காப்பாத்துறாரு. அன்னை அருள் அப்படி செயல்படுகின்றது. அன்னையும் அருளும் சேர்ந்து செயல்படும் பொழுது தவறாமல் பலனுண்டு. அன்னையினுடைய அருள் செய்வது. அன்னை எல்லா சமயங்களிலும் இதுபோல் செயல்பட்டு ஆபத்தை விளக்குவதில்லை. என யோக தகுதி உள்ளவங்களுக்கு விளக்குறாங்க. யோகத்துக்கு உரியவர் என்பதால் அவர் அன்னை அவருடைய தாபத்தை விளக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால நமக்கு இப்படி அது இருக்கிறது, நமக்கு யோக தகுதி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு யோகத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய செய்தி. சில முக்கியஸ்தர்கள் சேர்ந்து ஸ்தாபனத்தில் செயல்படும் பொழுது ஒருவர் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சேரமாட்டேன் என்றார். அவர் முக்கியஸ்தர் என்பதால் அவருடைய எதிர்ப்பால் காரியம் முழுவதும் கெட்டு போகும். காரியம் ஜெயித்தது, பலனில் பங்கு கொண்டார். அடுத்த பெரிய காரியம் ஆரம்பிக்கும் பொழுதும் இதெல்லாம் வீண் வேலை, நான் எதிர்க்கிறேன் என்றார். மீண்டும் அவர் எதிர்ப்பை மீறி பெரும்பலன் வந்தது. அந்த ஸ்தாபனம் செய்த எல்லா முக்கிய வேலைகளையும் இவர் எதிர்த்தார். இவர் எதிர்ப்பை மீறி பெரும்பாலான திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறின. முடிவாக தன் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் அவரே தனியாக அது போன்ற திட்டங்களை அமல்படுத்த முயல்கிறார். அவருக்கு தோல்வி கிடைத்தால் முறை முக்கியம் என பொருள். வெற்றி கிட்டினால் அவருடைய கோணல் போக்கை விட ஆத்மா பெரியது, யோகம் செய்தால் பலிக்கும் என பொருள். பல முறை நம்ம சொல்லிக்கிறது. நமக்கு நம்முடைய அறிவு வேற. நமக்கு உடல், உணர்ச்சி மையம் அல்லது உயிர், மனம்ங்கிற 3 பகுதிகள் சாதாரண பகுதிகள். நமக்குள்ளேயே உயர்ந்த அறிவாகிய ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மா எல்லாருக்கும் செயல்படுறதில்லை. இவர் இப்படிலாம் தப்பா செயல்படும் போதும் காரியம் நடந்துகிட்டு இருந்தாக்கா அவர் அந்த ஆன்மாவுக்கு போகக்கூடியவர். அதனாலதான் இந்த இறைவன் அன்னை இறைவன் சக்தியாகிய அன்னை அவரை காப்பாற்றுகிறார் என்று பொருள். வெற்றி கிட்டினால் அவருடைய கோணல் போக்கை விட ஆத்மா பெரியது, யோகம் செய்தால் பறிக்கும் என பொருள். சாதாரணமா முறை முக்கியம். ஆனா இவர் முறையை மாறி தவறான முறையை பின்பற்றின பிறகும் இவருக்கு வெற்றி வந்ததுன்னு சொன்னாக்க இவர் யோகத்துக்குரியவர். தவறு செய்வதை ஒரு முறையாக கொண்டவர் சில சமயங்களில் வெற்றி பெறுவதுண்டு, அபூர்வமாக எல்லா சமயங்களிலும் வெற்றி பெறுவதுண்டு. அவற்றை மீறி எழும் வெற்றி பெறுபவருக்கு யோக தகுதி என்று என பொருள். அப்பா வேற புத்தகங்களாக இருக்காங்க. முரண்பாடு உடன்பாடாக மாறுதல்னு அதான் இங்கே யோகத்துல வரும்போது தலைகீழ் மாற்றம்னு எழுதியிருக்காங்க மற்ற கட்டுரைகள் எல்லாம். எது சாதாரணமாக இது முக்கியம் என்னன்னு அறிவை நம்பாத ஆன்மாவை நம்புதான். ஆன்மா என்பது நமக்குள்ளேயே இருந்து செயல்படாமல் இருக்கின்ற உயர் அறிவு, சூப்பர் மைண்டை கடந்த மெய்யறிவு. அது அந்த மெய்யறிவுக்கு இன்னும் செயல்படலை. ஆனால் அந்த மெய்யறிவுக்கு போகக்கூடிய இவர் வாழ்க்கையில இப்படி தப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தவற மீறி நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய ஆன்மா பெரிய ஆன்மா. அதனால் அன்னை நல்ல காரியம் பலனை கொடுக்கிறார்கள். இவர்கள் யோகத்திற்கு வரலாம் என்று பொருள். அடுத்தது முடிவான பலன் முதலிலேயே கிடைப்பது. இதுவும் அன்னைகிட்ட தான் நடக்கும். முதல்ல பலன் கிடைக்க எல்லாருக்கும்
இன்னைக்கு தான் நடக்கிறது. அப்படி நடந்ததுனாலும், முடிவான பலன் முதல்லையே கிடந்ததுனாலும் அவங்க யோக தகுதி உள்ளவர்கள் என்று பொருள். மனித வாழ்வு அனுபவத்தால் திறமையால் சாதிக்கிறது. அந்த சாதனை அவனுடைய குடும்ப சந்தர்ப்பத்திற்கு உட்பட்டது. அடுத்த கட்டத்தில் உலக சந்தர்ப்பத்திற்கு உட்பட்டது. அதனால் மனித சாதனை அவனது சமூகத்திற்கு உட்பட்டது. நம்ம எந்த சமூகத்தில் இருக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ, அதை பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்ய முடியும். டாட்டா, பிர்லா, டால்மியா, கோயங்கா, அதானி, அம்பானி இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய சூழலினால அவங்க பெரிய தொழிலதிபர்களாக வர முடியும். அப்படி இல்லாமல் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க படித்து அந்த படிப்பினால மேலே வர முடியும். இரண்டு அன்பர்கள் இது மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சாரு வர முடியும். அப்படி இல்லாமல் சில பேருக்கு வேற முதலே கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய சாதனை செய்பவர் அனைவரும் சமூகத்தில் கடந்து சாதிப்பவரே. அவர்களும் அவர்கள் நம்பிக்கைக்கு உட்பட்டவரே. மனித நம்பிக்கையில் தலையாயது கர்மம். இந்திய மரபு கர்மத்தை கடக்க முடியாது என்கின்றது. தெய்வீக நம்பிக்கை உள்ளவர் கர்மம் கட்டுப்படுத்தாது. அவர்கள் பெரும் சாதனையாளர்கள். அன்னை இதையும் பல முறை நம்ம பேசியிருக்கோம். கர்மத்தை கடந்தவர், கர்மத்தை வெல்பவர். பல முறை அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கேன். பெங்களூர் டாக்டர் வாழ்க்கையில் 3 முறை உயிராபத்து 2 முறை ஆக்சிடென்ட் நடந்து அதை காப்பாற்றப்பட்டார். அது 3வது முறையில் ஆக்சிடென்ட் வராமல் அன்னை தடுத்து நிறுத்தினார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அன்னை கர்மத்தை இதுவும் பல முறை திருப்பி சொன்னது தான். 3 வகையான கர்மங்கள். பழவினை என்று சொல்கின்ற பிராரப்த கர்மம், இப்போ இருக்கிற கர்மம் சஞ்சித கர்மம்னு சொல்கின்ற இன்றைய செயல்கள், அகாமிய கர்மம்னு வரப்போகிற சிலைகளில் எல்லாத்துக்குமே பழவினை பலனை அனுபவித்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதை மாற்றி அதை மாற்றுபவர் அன்னை. ஆகையினால அவர்களுக்கு முடித அந்த கர்மத்தை தாண்டியது கர்மம் கட்டுப்படுத்தாம அவர்கள் சாதனையாளர்களாக ஆவார்கள். 1947 சுதந்திரம் வந்தது. ஆனால் ஆட்சி 1946 செப்டம்பரில் நம் கை கொண்டு வந்தது. வெள்ளக்காரவங்க சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்பு இந்தியாவை ஆட்சியை கொடுத்தாங்க. எல்லா மாநிலங்களும், தமிழ்நாட்டிலும் கூட ராஜாஜி முதலமைச்சரானார். சுயாட்சிங்கிற மாதிரி போர் இதெல்லாம் இராணுவத்தை எல்லாம் பிரிட்டிஷார் கையில் வச்சுக்கிட்டு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன் இது போல இது கொடுத்தாங்க. அன்று தலையாய பிரச்சனை உணவு உற்பத்தி. 1943 வங்காள பஞ்சம் போனவுடன் நாட்டு ஆட்சி நம் கைக்கு வந்தபின் பஞ்சம் அந்நியராட்சியில் வந்தது என கூற முடியாது. எனவே உணவு இலாக்கா பிரதம மந்திரிக்கு அடுத்த முக்கியத்துவம் பெற்றது. பெருந்தலைவர்கள் அதை நடத்தினர். ராஜேந்திர பிரசாத், ஜெகஜீவன் ராம், ரவி அகமது கித்வாய், ராஜாஜி போன்றவர் இருந்தனர். எவராலும் உணவு பற்றாக்குறையை தீர்க்க முடியவில்லை. நெருக்கடி 1964 வரை நெடுந்தது. உணவு பஞ்சம் தான் இருந்தது. 1964 சுப்பிரமணியம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சி சுப்பிரமணியம், இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் அவையில் 58 காமராஜர் முதல் மந்திரியாக இருந்தப்ப கல்வி அமைச்சராக இருந்தார். பினான்ஸ் அமைச்சராகவும் இருந்தார். அவர் மத்திய அமைச்சராக போனார். அவருக்கு நாட்டில் நம்பிக்கை உண்டு. பாரத மாதா காப்பாற்றுவாள் என்று நம்பினார். அந்த தெய்வ நம்பிக்கை பசுமை புரட்சி பற்றாக்குறை அடியோடு நீக்கியது. நாட்டின் திறமை பலன் பெற்றது. திறமை மீது உள்ள இருளான கர்மம், இந்தியர்கள் பஞ்சத்தில் அடிபட்ட நாடு என்ற கர்மம் விலகி தெய்வ நம்பிக்கை கர்மத்தை விலக்கி திறமைக்குரிய பலனை அதற்குரிய காலத்தில் தரும். அது அருள். அதுக்கு முன்ன எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, தாது வருஷத்து பஞ்சம்னு சொல்லுவாங்க. பஞ்சம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு பற்றாக்குறைங்கிறது இதுவாக இருந்தது. இதுக்கு கோதுமையை வடநாட்டில் கோதுமை முக்கிய உணவு. அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்வாங்க. அப்படி இறக்குமதி செய்ய வந்தது தான் நம்முடைய இந்த வேலிக்கருவைன்னு சொல்லி அது நம்மளால் அடக்க முடியாமல் வேலிக்கருவை மரம் வந்திருக்கிறது. அந்த அமெரிக்காவோடு இதோடு சேர்ந்து வந்தது.
அரிசி பஞ்சத்தை வந்து அப்போ பிலிப்பைன்ஸ்ல இருந்து அரிசியை இறக்குமதி செய்வாங்க. அது மாறி பசுமை புரட்சி வந்ததுனால உயர் விளைச்சல் நெல் வகைகளை கண்டுபிடிச்சாங்க. உரம் இயற்கை உரம் இல்லாமல் மற்ற இந்த உரங்கள் எல்லாம் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் இங்கேயே அவருடைய ரிசர்ச் இருந்தது. அவரை துணையை வைத்துக்கொண்டு அந்த பசுமை புரட்சி வந்ததுனால இன்னைக்கு நாம வந்து அரிசியை கொடுக்குறோம். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்ன இலங்கையில அரிசி பஞ்சம் வந்தப்ப நாம வந்து அரிசி கொடுத்தோம். நல்ல தெய்வ நம்பிக்கை தர்ம கர்மத்தை விலக்கி திறமைக்குரிய பலனை அதற்குரிய காலத்தில் தரும். அது அருள். அதற்கு அடுத்த கட்டம் பேரருள். அருள் பேரருள் இன்னும் பெரியது. மனிதன் தன் திறமையை நம்பாமல் ஆண்டவனை நம்பினால் திறமை விலகும் அருள் பேரருளாகும். இதுதான் முக்கியம். இது நம்ம நிறைய வந்துட்டே இருக்குது. இந்த திறமை விலகணும், நான் விலகணும், சமர்ப்பணம், சரணாகதி. இதனுடைய ரகசியம் என்னங்கிறது நானும் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வரேன். நம்ம நம்புறதுங்கிறது நம்ம அகந்தையில இருக்கிறோம். நம்ம நம்பி அகந்தை இறைவனிடமும் அன்னையிட்ட போகும்போது அகந்தை விட்டு விலகிறோம். அகந்தை விலகுகிறதும் நமக்குள்ளேயே இருக்கின்ற இந்த இறைமை செயல்பட்டு அருள் பெயர்களாக மாறுகின்றது. அதுதான் முக்கியம். தன் திறமையை நம்பாமல் ஆண்டவனை நம்பினால் திறமை விலகும் அருள் பெயர்களாகும். திறமையை மட்டும் நம்புவதால் திறமை செயல்பட்டு பலன் தருகிறது. ஆனா திறமையை பலன் தர காலம் தேவை. அதோட அளவுக்கு பலனும் அளவுக்கு உட்பட்டதாக இருக்கும். திறமை விலகினால் காலம் விலகும், அதே நேரம் பலன் வரும். அது அகந்தை விலகிட்டு அர்த்தம். தத்துவப்படி நம்ம அனைவரும் இறைவன் அம்சம். நம்ம எல்லாருள்ளும் அன்னை இருக்கின்றாங்க, பரம்பொருள் இருக்கின்றது. ஆனா நம்முடைய அகந்தை, நான் எனக்கு தெரியும், நான் பெரியவன், நான் என்ன படித்தவன், என்ன பேரை பார்த்தவன், என்ன சொத்து வச்சிருக்கவன் அப்படின்னு இருக்கிற நம்முடைய செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் அருள் செயல்படாது. அது விலகும் போது அருள் செயல்படுகின்றது. அது அங்கந்த அகந்தை விலகிறது, அருள் செயல்பட்டு பலன் உடனே வருது. அதான் வந்து முடிவான பலன் முதலிலேயே கிடைக்கிறது. ஆரம்பத்திலேயே 6 பேரை துவங்க உடனேயே என்ன அன்னையிட்ட சமர்ப்பணம் செய்யும் போது நடக்கும். அன்பர்கள் வாழ்வில் இது அடிக்கடி நடக்கும். அது யோக வாயிலாகும். அப்படின்னா அது மாதிரி அன்பர்கள் நடக்கும்போது அவர்கள் யோகத்திற்கு நுழையக்கூடியவர்கள். 1989 சர்வதேச கமிஷன் முதற்கட்டம் கூட்டம் இத்தாலியில் நடந்தது. அணு ஆயுத ஒழிப்புக்காக ஏற்பட்டது கமிஷன். கூட்டம் ஆரம்பிக்கும் 10 நாளைக்கு முன் வல்லரசுகள் ஒழிப்பை ஏற்றுக்கொண்டன. பிராண்ட் கமிஷன் பிரசித்தி பெற்றது. அதன் டைரக்டர் நம் கமிஷன் மெம்பர். முதற்கூட்டம் முடிந்த அன்று அவர் பிராண்ட் கமிஷனில் 1 வருஷத்தில் சாதித்ததை நீங்கள் ஒரே கூட்டத்தில் முடித்து விட்டீர்கள் என்றார். கர்மம் விலகுவது அருள், திறமை விலகுவது பேரருள். அதான் விஷயம். கர்மத்தை விலக்குவது அருள். அந்த முதல்ல சொன்னது அன்னை. ஆனா நம்மை திறமையை விட்டுட்டு அன்னையிட்ட விடுறதுங்கிறது பேரருள். பேரருள் செயல்படுவது யோக வாயில். நமக்கு நம்மால முடியாதது என்னால முடியாதுன்னு இருக்கிறது கூட. உன்னால் முடியும் தம்பின்னு இவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதை வச்சு சினிமாவும் வந்தது. இங்கே என்னால் முடியாதுன்னு அன்னையிட்ட ஒத்துக்கிட்டோம்னா நான் விலகுகிறேன், அங்கே அருள் செயல்படுகின்றது. உன்னால் முடியும் என்பது நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவது. உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல் அது. நாம் அதை முடிவான பலன் முதலிலேயே பெறுவது என்கிறோம். அதில் பேரர்களை செயல்பட வைப்பதற்கு நாம் விலக வேண்டும். அப்ப முடிவான பலன் முதலிலேயே வரும். அறிவு ஞானமாவது அடுத்த தலைப்பு. அறிவுங்கிறது நம்முடைய காரண காரியப்படுத்தி வருவது. ரீசன் வரணும். ரீசனை விட்டுட்டு மேலே வரணும். இங்கே அன்னைட்டு வரும்போது அதாவது ஹையர் ரீசனுக்கு போகணும். பிரம்மத்தையும் அன்னையையும் செயல்பட வைக்கணும். சிறிய காரியங்களில் அறிவு பலன் தரும்படி செயல்படும். பெரிய காரியங்களில் பலன் பெற ஞானம் தேவை. ஞானம்ங்கிறது அறிவை கடந்த ஒன்று. லைஃப் டிவைன்ல நாசிஸ்ன்னு சொல்லுவார். இந்த 2 சொற்களும் ஞானம்ங்கிற சொல்லும் இதுவுமே வந்து ஞா டு நோ. சமஸ்கிருத ஆங்கில மொழியும் இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது.
அதனுடைய அதனால அந்த நாசிஸ்ங்கிறது GNOSES தான் நாசிஸ். ஜி அங்கே சைலண்டாக இருக்கும். நோவில் எப்படி நோங்கிறதுல KNOW வருதோ அது எல்லாமே தொடர்புடைய சொற்கள் தான். மொழியில் அதை வந்து இந்த ஆங்கிலம், வட இந்திய மொழிகள், சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பம்ங்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் மாதா பிதா பிராத்தான்னு இருக்கு. மாதா தாய், பிதா தந்தை, பிராத்தா பிரதர். இங்கிலீஷில் மதர் ஃபாதர் பிரதர் இனச்சொற்கள், காகினேட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதனால அறிவு ஞானமாச்சுன்னா அறிவை நம்பாதே ஆன்மாவுக்கு போயிட்டோம்னா அர்த்தம் அதுக்கு. அப்ப அறிவு செயல்படும். பெரிய காரியங்களில் பலன் பெற ஞானம் தேவை. ஒரு முறை பிரார்த்தனை தவறாதவருக்கு பிரார்த்தனை தவறினால் அறிவு பீதியுறும். ஞானம் பிரார்த்தனையை கடந்த நிலையை இது காட்டுகிறது என கூறும். ஒரு இது பிரார்த்தனை படிக்கிறேன்னா ஞானத்துல என்ன சொல்லணும், இது பிரார்த்தனையை மீறி இதுக்கு அன்னையிட்ட விடுவோன்னு தோணும். இந்த ஊரில் எவரும் செருப்பு அணியவில்லை எனில் அறிவு இங்கே செருப்புக்கு மார்க்கெட் இல்லை என கூறும். ஞானம் செருப்புக்கு இங்கு அளவு கடந்த மார்க்கெட் உள்ளது என கூறும். இதை பற்றி அப்பா வேற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பாட்டா கம்பெனியா என்ன கம்பெனி தெரியல. இதில் ஆப்பிரிக்காவில் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனப்போ அங்கே கடை எழுத ஆரம்பிக்க சொன்னப்போ அங்கே யாருமே செருப்பு போடுறதில்லை, வெறுங்காலோட தான் போடுவாங்க. நானுமே சின்ன பையன்லாம் இருக்கும் போதெல்லாம் காலுக்கு செருப்பு போட்டுக்கிறது இல்லை. தெருவில் எல்லாம் விளையாடுறது ஓடுறது. இப்போ எல்லாம் ஷூ போட்டு போகிறாங்க, யூனிஃபார்ம் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த நாளில் நான் சொல்கிறது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் சாதாரண காலோட தான் விளையாடுவோம், போடுவோம், எல்லாம் செய்வோம். கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் செருப்பு போடுறதில்லை. அப்படி இருந்தது. அப்படி இருக்கிறதுனால அந்த ஊரில் செருப்பு கம்பெனி ஆரம்பித்தா ஓடாதுன்னு சொன்னார். ஆனால் ஒருவர் அப்படி இல்லை, அவங்களை செருப்பு போட வைப்போம், அத்தனை பேர் வாங்குறவங்க அதிகமாக இருப்பாங்க, நடக்கும்னு சொன்னார். அதே மாதிரியே நடந்தது. அப்போ வேற ஒரு கட்டுரையில் இருக்காங்க. இந்த ஊரில் எவரும் செருப்பு அணியவில்லை எனில் அறிவுக்கு இங்கு செருப்பு மார்க்கெட் இல்லை என கூடுவது. ஞானம் செருப்புக்கு இங்கு அளவு கடந்த மார்க்கெட் உள்ளது. செருப்பு போடுறதுல வந்து ஆல்ரெடி எல்லாரும் செருப்பு ஷூ எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே இல்லாதவங்ககிட்ட இருந்தால் அத்தனை பேரையும் வாங்க வைக்க முடியும்னு அப்படி செய்து காட்டினார். ஐரோப்பாவே சரணானபின் இங்கிலாந்து ஹிட்லர் முன் எம்மாத்திரம் என அறிவுரை கூறும் பொழுது ஞானம் இதுவே பெரிய வாய்ப்பு என்று வழிகாட்டும். இது வந்து 2ஆம் உலக யுத்தத்தை பற்றி சொல்றாரு. 2ஆம் உலக யுத்தத்துல இத்தாலி இது பற்ற எல்லா இதுவுமே ஜெர்மனுடைய சர்வாதிகாரியார் ஹிட்லருக்கு முன்பு அறிந்தது. அப்ப இங்கிலாந்து மிகச்சிறிய நாடு. அந்த சிறிய நாட்டின் தலைவராக சர்ச்சில் இருந்தார், சர் வின்ஸ்டன் சர்ச்சில். பகவான் தன்னுடைய சக்தியை அவருக்கு அனுப்பினார்கள் என்று சொல்வார்கள். அதை அனுப்பிச்சு அவர் மிகவும் மிகவும் தைரியசாலி. நான் போன முறையே சொன்னேன், சர்ச்சிலுடைய வார் மெமாயர்ஸ் என்ற புத்தகங்களை படித்தாக்க, அதாவது போர்க்கால நினைவுகள் என்று படிக்கும்போது அது சூழல் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பது தெரியும். அவர் மிக தைரியசாலி. போர்க்களத்திலேயே வீரர்களுக்கு மைக்கெல்லாம் வச்சு இது மூலமா ரேடியோ மூலமாகவும் அவர்களை ஊக்குவிப்பார். போரிட்ட வைத்து ஹிட்லரை வென்றார். அதான் இது. அதுதான் இப்ப சொல்றார். ஐரோப்பாவே இங்கிலாந்து ஹிட்லருக்கு முன் எம்மாத்திரமே நான் அறிவு கூறும்போது ஞானம் இதுவே பெரிய வாய்ப்பு என்று வழிகாட்டும். சர்ச்சில் அப்படி ஜெயிச்சாரு. என்னை நம்புவதற்கு ஒருவரும் இல்லை, ஒரு வழியும் இல்லை என்று அறிவுக்கு அறுதியிட்டு கூறும் பொழுது ஞானம் இதுவே அன்னையை அழைக்க அற்புதமான தருணம். எந்த நேரத்திலும் இல்லாதவர் அன்னை செயல்படக்கூடியவர். ஏதோ ஒன்று செய்யும் போது எல்லாமே கைவிட்டாங்க, ஆனா அன்னை கைவிட மாட்டார். அப்ப இருக்கணும். அந்த நேரத்துல அன்னை கொண்டவுடனே அங்க அது ஞானம். அன்னை அது யாரும் கைவிட்டாலும் அன்னை கைவிட மாட்டார் என்று தெரிந்து கொண்டு அன்னையை நம்புவது ஞானம். அப்பதான் அந்த ஞானம் வந்தாக்க அன்னை பராசக்தியின் அவதாரம் என்ற ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை பயன்படுத்தி வரும்பொழுது நமக்கு பலன் கிடைக்கும். கிராமத்தில் தீராத ஜாதி பிரச்சனை அவிழாத சிக்கலானவின் அறிவு செய்வதற்கு ஒன்றுமில்லை என விளக்கிய பொழுது ஞானம் பிரச்சனையை கிராமம் என்ற சிறு பகுதி நின்று எடுத்து ஜில்லா என்ற நோக்கோடு பார்த்தால் நன்று என கூறும். அந்த நோக்கத்தில் எதிரிகள் சேர்ந்து பிரச்சனை விலகும்.
ஒரு ஊர்ல 2 ஜாதிக்காரவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்ப அங்க அது சமாளிக்க முடியாதுங்கிறதுல ஒரு மாவட்ட அளவுக்கு கொண்டு போகும்போது, மாவட்டத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அந்தந்த ஜாதியில் இருக்கின்ற இது உள்ளவங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த சின்ன ஊருடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். நம் சிறு அம்சம் பிரார்த்தனையானால் நம் பெரிய அம்சத்தின் நோக்கில் பிரச்சனை தீரும் அல்லது வாய்ப்பாக மாறும். அதான் விஷயம். பிரச்சனை சிறு அம்ச பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இருந்தால் அது வாய்ப்பாக மாறும். காரியத்தை சாதிக்க முடியும். விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தால் பணம் மீண்டும் வசூலாகாது என்ற நிலையில் அறிவு அந்த செயலில் ஈடுபடாது. ஞானம் அதே விஷயத்தை கிராமத்தின் நோக்கில் பார்க்காமல் பரந்த நாட்டின் கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பொழுது கொடுக்க மாட்டார்கள் என்ற நிலை நிச்சயமாக வசூலாகும் என மாறுகிறது. அறிவிலிருந்து ஞானத்திற்கு மாறினால் பிரச்சனை தீருகிறது, நாட்டிற்கு சேவை செய்ய முடிகிறது. இது அப்பா நடத்தி காட்டியது. பல முறை சொல்லியிருக்கிறேன். கடலூருக்கு அருகில் உள்ள ராமாபுரத்துல நிறைய நிலங்களை வாங்கி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்ன கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் பயிர்க்கடன் கொடுத்தது. தேசிய பெரிய வங்கிகள், இந்தியன் பேங்க், அந்த மற்ற பேங்குகள் எல்லாம் கொடுக்கல. ஜேஎஸ்பி பேங்க் எல்லாம். அப்ப அந்த ஊர், இந்த கிராமப்புறத்தில் உள்ளவர்களை சேர்த்து இது போர் போடுவதற்கு இதற்கும் அதுகளை வாங்கி கொடுத்து, இவரே வாங்கி கொடுத்து, இவரே பெரிய தோட்டத்தை இன்னமும் இருக்கு. ஒரு தோட்டம் இருக்குது இன்னமும் அப்பாட்ட இருக்கு. சேர்த்து தானும் கட்டி அவர்களையும் திருப்பி கட்ட வைத்தார். அதனுடைய பலன் ஸ்டேட் பேங்க் சேர்மனே அங்கே வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. அதான் அந்த இது மாறுது. அதாவது ஞானத்துக்கு போகும்போது நடக்காது நடக்குங்கிறத அப்பா நடத்தி காட்டினார். நிச்சயமாக வசூலாகும் என்ற பிரச்சனை தெரிகிறது. அது போன்ற அனுபவங்கள் வந்தால் அவருக்கு யோக தகுதி உண்டு என புரிய வேண்டும். இது வரும்போது நடக்காது நினைக்கிறதெல்லாம் நடக்கும்போது அங்கே அப்ப யோக தகுதி மகா யோகியானது உங்களுக்கு தெரியும். ஞானம் சித்திக்கு வாயில். உலகம் விவசாயத்தை கண்டுபிடித்து கொண்டாடும் நாளில் வேத ரிஷிகள் சச்சிதானந்தத்தை கண்டனர். வேதகால இலக்கியங்களில் ஏர் என்று மாதிரி சிவகுமார் 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 அங்க பேச வேண்டாம், அங்க பேசாது. உலகம் விவசாயத்தை கண்டாடும் நாளில் வேத ரிஷிகள் சச்சிதானந்தத்தை கண்டனர். வேதகால இலக்கியங்களில் ஏர் என்ற சொல் காணப்படவில்லை என்பதால் அக்காலத்தில் நிலம் உழப்படவில்லை என்று கூறுகிறார்கள். முக்கியமாக காய், கனி, பால், தயிர், வெண்ணெய், நெய் அவர்கள் உணவாக இருந்தன. அது ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த நூற்றாண்டில் ஜடம் சக்தியாலானது என விஞ்ஞானிகள் கண்டதை உபநிஷதம் கூறுகின்றது. பிசிக்ஸ்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஜடத்திலையும் வந்து இது எனர்ஜி இருக்குங்கிறத காட்டுது. அந்த ஆன்மீக பரம்பரை எனக்கு விஞ்ஞானிகள் கண்டதை உபநிஷதம் கூறுகின்றது. அந்த ஆன்மீக பரம்பரை தேடியது மோட்சம். பகவான் மோட்சம் உயர்ந்த லட்சியமில்லை, அதனுள் ஆத்மாவின் சுயநலம் உண்டு என்கின்றார்.
இது பலமுறை பேசியிருக்கிறோம். அரவிந்தத்தினுடைய அரவதாரத்தின் நோக்கம் இது இந்த பிறந்து இறந்து இருக்கின்ற பிறவிச் சுழலிலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஒன்று கலத்தர், அதான் மோட்சம் அல்லது முக்தி அல்லது வீடுன்னு சொல்றது. அதுதான் இந்திய மரபு யோகத்தினுடைய நோக்கம். ஆனா பகவான் அப்படி இல்லாம பூலோகமே சொர்க்கமாக வேண்டும், பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற வேண்டும் தான் லைஃப் டிவைன் எழுதினார். இறைவனுடைய பரிணாமத்துல மனத்திற்கு ஜடத்திலிருந்து உயிர் தோன்றி, உயிரிலிருந்து மனம்ங்கிற உயர் மனம் அறிவு வந்து அந்த அறிவில் மேலே அதுக்கு மேலே மெய்யறிவாகிய சூப்பர் மைண்டு போய் அந்த சூப்பர் மைண்டு உள்ள மனிதன் பரிணாமத்தில் வரும் பொழுது இந்த உலகத்துல பூர்ண அமைதி நிலவும்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறார். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் இறைவனுடைய நோக்கம்னு சொல்றாரு அவர். மோட்சம் உயர்ந்த லட்சியம் இல்லை. அதனுடைய என்ன அதுல இருக்கிற அந்த பெரிய பெரிய இத்தனை ரிஷி எடுத்துருக்காங்க, எல்லாரும் இறைவன் அடைகிறாங்க. ஆனால் இந்த மறுபடியும் இங்கே அத்தனையும் போர் நடந்துகிட்டு இருக்கிறது, போட்டி நடக்குது, ஜாதி சண்டை நடக்குது, எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மாறல இன்னும். ஆனால் இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எப்படி வனவிலங்குகள் காட்டு விலங்குகள் மனிதனை விட சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் மனிதனுடைய மனம்ங்கிற அறிவின் தரனால அந்த காட்டு விலங்குகளை மனிதனால் அடக்க முடியுது. அதுபோல இன்றைய இந்த மனம்ங்கிற அறிவு உள்ள மனிதர்களுடைய போட்டி பொறாமை பேராசை இவர் இருப்பாங்க. ஆனா அந்த அதிமனம்ங்கிற சூப்பர் மைண்ட் மெய்யறிவுடைய மனிதர்கள் வரும் பொழுது, பரிணாமத்தில் வரும் பொழுது, அப்ப அவர்களுடைய ஆட்சியில் இந்த உலகம் வரும் பொழுது அங்கே இது கட்டுப்பாடு வரும், உலகம் அமைதி நிலவுங்கிறது பகவானுடைய ப்ரெடிக்ஷன். இதை பலமுறை சொல்லியிருக்கிற 300 ஆண்டுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மோட்சத்திற்கு ஏராளமான பேர் போன பின்னும் உலகம் துரியோதனாதிகளை விட்டு அகலவில்லை. துரியோதன உங்களுக்கு தெரியும், மகாபாரத போர்ல துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தது, அத்தனையும் தெரியும் உங்களுக்கு. தீமையை தலைவிரித்து ஆடுகிறது. உலகம் பூரா அப்படிதான் நடந்துட்டு இருக்குது, கொடிகட்டி பறக்கிறது. இப்ப இதுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது, லெபனான்ல பாலஸ்தீனத்துல இஸ்ரேலுடைய 56,000 பேர் இறந்தாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பள்ளியில கொண்டு போட்டு 200 குழந்தைகள் இறந்தாங்க. இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இந்த பூமி சுதா மாறும் பொழுது இது மாறும் என்பது திருவுருமாற்றம் நடக்கும் பொழுது, மனிதன் தெய்வமாக மாறும் பொழுது அப்ப இந்த அமைதி வரும், ஞானம் சித்திக்கு வந்துடும். திருவுருமாற்றம் பகவான் லட்சியம், அதாவது மனிதன் தெய்வமாக மாறுதுதான். அது வந்தால் துரியோதனனும் அவன் சகாக்களும் இருக்க முடியாது. அதுபோன்று அநியாயம் செய்கிறவர்கள் இருக்க முடியாது. உலகமே ஓய்வடையும். ஸ்ரீ அரவிந்தம் என்பது தத்துவம். இது நடக்கும். என்ன அதனுடைய தத்துவங்களை சொல்றாரு. அதன் அம்சங்கள்: பிரம்மம் அசைவற்றது மட்டுமன்று அசையக்கூடியதுமாகும். பிரம்மமே உலகம் ஆயிற்று. இப்ப பரம்பொருள்னு தமிழ்ல சொல்லுவோம், பரம்பிரம்மம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதுதான் அத்தனையுமா உலகமா மாறி இருக்குது. அது முதல்ல ஜடமாக பஞ்சபூதங்களாக காற்று, தீ, நிலம், நீர், ஆகாயம் இதாக வந்தது. அதுக்கப்புறம் உயிர்களா வந்தது. உயிர்களிலிருந்து உயிர்கள் வந்தது. மனமுள்ள மனிதன் வந்தான். பிரம்மம் சத்திய ஜீவியத்தின் மூலம் உலகை ஆனந்தத்திற்காக சிருஷ்டது. சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர்னு அப்பா பகவான் லைஃப் டிவைன்ல எழுதியிருக்கிறாரு. இந்த தரிசனம் அலிப்பூரில் பகவானுக்கு கிடைத்தது. அதில் கோரம் விகாரம் இல்லை. இது விஸ்வரூப தரிசனம். கீதையை உபதேசிக்கும் பொழுது இந்த மகாபாரத போர்க்களத்துல பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினதா சொல்லுவாங்க. அந்த விஸ்வம்னா பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை காட்டும்போது அதுல தீமையும் நன்மையும் கலந்தே இருந்தது, எரிமலையும் இருந்தது. ஆனா பகவான் கண்ட விஸ்வரூப தரிசனத்துல அந்த அத்தனையும் அலிப்பூர் ஜில்லையில இருந்து வந்தப்ப அத்தனை பேரும் கிருஷ்ணனா அவருக்கு காட்சி அளித்தாங்க. கோர்ட்ல சொல்லியிருக்க பலமுறை இது. கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு, கைது செய்த போலீஸ் அதிகாரி, பார்வையாளர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணா தெரிஞ்சாங்க. அது எல்லாம் இறைவனே எங்கள் காட்சி அவர் கிடைச்சது. அந்த இதுல கோரம் இல்லை. மனிதன் மனத்தினிருந்து சத்திய ஜீவியத்திற்கு உயர்ந்தால் அதான் விஷயம். அந்த சத்திய ஜீவியங்கிறது அப்பா சூப்பர் மைண்டுக்கு அப்பா கொடுத்த பேரு சத்திய ஜீவியம், மெய்யறிவு. அதுக்கு போனா அதான் சொன்னேன், பரிணாமத்துல அடுத்த நிலையாகிய மனத்தை தாண்டிய அதிமனம்ங்கிற சூப்பர் மைண்டுக்கு போனால்
அவன் ஜீவன் மௌனத்தால் ஆட்கொள்ளப்படும். அவன் இப்ப இருக்கிற பார்த்தாலும் போராடிட்டு இருக்கிற, ஓயாம சலிச்சிட்டு இருக்கிற மனம் மௌனத்தை அடையும். அவன் மையம் மனத்திலிருந்து நகர்ந்து இதயத்திற்கு பின்னால் போகும். இதயத்திற்கு பின்னால சைத்தியம்னு இருக்குது. சைக்கிக் பீயிங்னு பகவான் சொல்லுவாரு. சைத்திய புருஷன் அப்ப அதை மொழிபெயர்த்து எழுதுவாங்க. அந்த சைத்திய புருஷன் போகும். இதுதான் அந்தராத்மான்னு சொல்லப்படுறது. அது வளரும் ஆன்மாங்கிறதையும் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறோம். இதயத்திற்கு பின்னால் போகும். மேல் மனத்திலிருந்து அவன் நகர்ந்து விடுவான். அப்ப அந்த சைத்தியம் ஆட்கொள்ளும் போது அறிவிலிருந்து ஆன்மாவுக்கு, அறிவுங்கிற மனத்திலிருந்து ஆத்மாவுக்கு போகும்போது அங்க அமைதி வந்துவிடும். இந்த மேல் மனத்தினுடைய போட்டி, பொறாமை, பேராசை எல்லாம் அந்த அறிவில் தான் இருக்கு. அதை விட்டு வந்துடுவோம். அவன் நகர்ந்து விடுவான். அவனுடைய தியானம் ஜீவனிஷ்டையாகும். அது எல்லாவற்றையும் ஆல் இன்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவார். அதான் ஜீவனிஷ்டைன்னு சொல்றாரு. அவன் பார்வையிலோ அனுபவத்திலோ தீமை வராது, தோல்வி எழாது. அப்படி வரும்போது அவன் மனசுல இருந்து தீமையே இல்லாது, எல்லாம் ஒன்னா இருக்கும். இதுவும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள். நன்மை, தீமை, இரவு, பகல், ஆண், பெண், இப்படி இருக்கிற எல்லாமே முழுமையின் பகுதிகள்ங்கிறதா. மேல்மன அவன் நகர்ந்து விடுவான். அவனுடைய தியானம் ஜீவனிஷ்டையாகும். அவன் பார்வையில் அனுபவத்திலோ தீமை வராது, தோல்வி எழாது. காலமும் கர்மமும் அவனுக்கு கட்டுப்படும். அவனுக்கு வெற்றி தானே தவிர என்ன, காலத்தை கடந்த நிலைக்கு அவன் போயிடுறான். அதனால கட்டுப்படும். அவனுக்கு யோகம் என்பது வாழ்வு. அவன் வாழ்வே யோகம். வாழ்வனைத்தும் யோகம்தான். ஆல் லைஃப் இஸ் யோகா தான் அரவிந்தருடைய யோகம். யோக சாதனம் என்பது சரணாகதி, சமர்ப்பணம். இதுதான் மிக முக்கியம். அரவிந்தத்திற்கு முன்பு யோகத்தை பற்றி அஷ்டாங்க யோகம்னு சொல்லியிருக்காங்க. யமம் நியம்னு, அது தந்திர யோகங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல யோக முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே மனிதர்கள் செய்கின்ற யோகம். ஞாபகம் வச்சுக்கணும். நான் நைட்டை வர்றதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு வேதாத்திரி மகரிஷி சொன்னார். அதே முறையை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் ஒரு குருகிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவர் குண்டலினி யோகம்ங்கிறது நம்ம உடல்ல மூலாதாரத்துங்கிறது முதுகப்பு தண்ணீர் மேலே கடைசியில் அடியில் இருக்கிற இடம். அதுல இருந்து 6 ஆதாரங்கள்னு இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு நெத்தியில. அதுக்கு மேல தரையில மேல இருக்கிறது சகசர தளம்னு சொல்றது. எல்லாவற்றையும் தாமரை இதழ் வடிவில் இருக்கிறதும், தலையில உச்சி இருக்கிற சகசர தளம்ங்கிறது 1000 இதழ் தாமரையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற நமக்குள்ளேயே இருக்கிற இந்த சக்தியை நாம் எழுப்பி தலைக்கு கொண்டு அதன் மூலமாக மோட்சமடைதல்னு சொல்லுவாங்க. ஆனா அரவிந்த யோகத்தினுடைய பூர்ண யோகத்துல இப்படி இல்லை. நாம யோசனை நாம உண்மை செய்ய வேண்டாம். கீழிருந்து மேலே எழுவதற்கு பதிலாக நாம் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம அன்னைகிட்ட ஒப்படைத்துறோம். அதன் உச்சமாக சரணாகதிக்கு போறோம். அன்னையின் அருள் சக்தி மேலே தலையிலிருந்து இறங்கி பூமிக்குள்ள, உடலுக்குள்ள இறங்கும். அதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற சக்தி, அன்னை சக்தி, பராசக்தி. அந்த சக்தியே நமக்குள்ள இறங்கி அந்த தவத்தை கீழே மூலாதாரம் வரைக்கும் போகும். அதுதான் அன்னையினுடைய பூர்ண யோகம். அந்த பூர்ண யோகம் முதல் வாயிலுக்கு நம்ம அன்னைகிட்ட வந்ததுமே நம்ம ரெடியா இருக்கிறோம். எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ள போறோங்கிறது நம்ம கையில இருக்கு. அப்பதான் காலமும் அவனுக்கு கட்டுப்படும். காலத்தை கடந்ததை கடந்து சொல்ற உடனே சடம் யுகம் சடமாகுங்கிறது அப்பா சொல்ல உடனே நடக்கும்னு சொன்னதும். அவனுக்கு யோகம் என்பது வாழ்வு, யோக சாதனம் என்பது சமர்ப்பணம். அதனால வாழ்க்கை வாழ்வனைத்தும் யோகம் வருது. பிறரில் தன்னையும் தன்னில் பிறரையும் காண்பான். பிரச்சனை எப்ப வருது? எல்லாரையும் வேறுபடுத்தி பார்க்கும்போதுதான் பிரச்சனை வருது. எல்லாருக்குள்ள நாமளும் இருக்கிறோம், நமக்குள்ள பிறரும் இருக்கிறாங்கன்னு காண்பும் போது அது பிரச்சனை கிடையாது. எங்கிருந்தாலும் அவன் அன்பானால் அன்னைபால் இருக்கப்படுவான். எந்த சூழல்ல இருந்தாலும் அவன் அன்னையிட இருக்கப்படுவான். அவன் செயல்கள் உளவில் பரவும். இதனால இதான் ஞானம் என்பது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பது. பிரம்மம், சச்சிதானந்தம், சத்திய ஜீவியம், மனம், வாழ்வு, உடல் என்ற சிருஷ்டி சத்பிரம்மம் புருஷா ஈஸ்வரனாக மாறுவதால் ஏற்படுகிறது. அவற்றை காலமும் விடவும் தாங்கி படிக்கின்றன. அதை தாண்டி மேலே போகணும்.
அவற்றை தாங்கி பிடிக்கின்றன. ஆனா இது ஞானம், இதெல்லாம் புரிஞ்சுட்டாலே ஞானம் வருது. பரிணாமத்திற்கு நம்மை எடுத்து செல்லும், அதாவது மனிதன் தெய்வமாகும் பாதைக்கு எடுத்து செல்லும். இந்த அளவுக்கு லைஃப் டிவைன் புரிவது ஸ்ரீ அரவிந்த ஞானம், பிரம்ம ஞானம் எனலாம். இஞ்ஞானம் பலித்தால் இவருக்கு யோகம் சித்திக்கும். இது அறிவுக்கு புரிந்தாலே யோகம் வரும் அர்த்தம், அது தகுதி இருக்குன்னு அர்த்தம். புரிவது அறிவு, மனம் ஏற்பது ஞானம், யோகம் அதை செயலாக மாற்றுவது சித்தி. நல்ல அறிவால படிச்சு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சதுமா வர சொல்லு, அழைச்சிட்டு 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 வந்துரு. அறிவு மனம் ஏற்பது ஞானம், யோகம் அதை செயலாக மாற்றுவது சித்தி. அதை செயலாக மாற்ற முடியும். அன்னையை ஏற்றவர்கள் அன்னையின் பிரார்த்தனையின் மூலமாக நாம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்றோம், அது ஒரு நிலை. அதற்கு மேல அன்னையின் அருளால நமது கூறிய விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு யோக தகுதி இருக்கின்றது என்று பொருள். யோக தகுதியை ஏற்று யோகத்திற்கு வரலாம், வர முடியும். அன்னையிடம் நம்முடைய ஒப்பித்தால் அந்த யோகத்தை அன்னையே செய்வார்கள் நமக்காக. சுகுமார் வந்து இதுக்கு மேல தாங்காது, அங்க ரகலை நடந்துட்டு இருக்கு.